ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆர்எஸ்என் தியோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி டெய்லி 5 சென்டென்சஸில் செகண்ட் டே நம்ம 5 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்காக ஈஸியாக ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 5 சென்டென்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க, இந்த 5 சென்டென்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர்எஸ்என் தியோஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு வேலை நம்ம சொல்கிறோம், அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம அந்த இடங்களில் நவ் ஆர் நெவர், இப்போ இல்லைன்னா எப்போவுமே நீ செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ சொல்லலாம். ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது ஃப்ரெஷர்ஸ் ஒரு யூஜி முடித்து அடுத்தது பிஜி பண்ணுறாங்க அல்லது ஹையர் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பண்ணலைன்னா எப்போவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போவும் நம்ம நவ் ஆர் நெவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு செயலை செஞ்சிட்ருக்கும்போது அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. நம்ம கூப்பிட்டோன்னு அதை முடிச்சுட்டு வாங்க, இல்லை அப்படியே இருக்கட்டும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வண்டி எடுக்கணும், அப்படியே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இடங்களில் லெட் இட் பி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எப்போவுமே மாட்டேன்னு சொல்லாத. எந்த வேலை சொன்னாலும் மாட்டேன், ஏதாவது ஒரு நம்ம ஐடியா கொடுத்தா மாட்டேன்னு சொல்லுவாங்க, முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிகிட்டு இருக்காத. நெவர் சே நெவர், எப்போவுமே மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது நெவர் சே நெவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சில நம்ம ஐடியாஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, கேட்கறக்கெனவோ நல்லா தான் இருக்குது, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ என்ன சொல்ல, சவுண்ட்ஸ் குட், கேட்பதற்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம ஏதாவது சீரியஸாக சொல்லும்போது அவங்க காது கொடுத்து கேட்காம ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஜோக்காக அதை எடுத்துகிட்டு அலட்சியமாக பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது பி சீரியஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜோக்ஸ் அப்பார்ட், விளையாட்டெல்லாம் தள்ளி வை, விளையாட்டை எடுத்துக்காத, பி சீரியஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 சென்டென்சஸுமே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மற்றவங்க கூட இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பேசுங்க. அடுத்தது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.